1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஹேர் பேக் பொடி எப்படி தயாரிக்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கட்டு அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன், 1 கட்டு அளவுக்கு குப்பைமேனி எடுத்திருக்கேன், 1 கட்டு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட துளசி எடுத்திருக்கேன், சளி பிடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி என்னென்ன மூலிகை கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. 1 கட்டு அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு ஆரஞ்சு தோல் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு எலுமிச்சம்பழ தோல் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயை துருவிட்டு பொடியாக காய வச்சு வச்சுருக்கேன். 1 கட்டு முருங்கைக்கீரை, 1 கட்டு கரும்பூலா இலை, 1 கட்டு ஆவாரம்பு, கொஞ்சமாக மறிக்குழந்தை எடுத்திருக்கேன். எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்து முருகலாக இந்த மாதிரி அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். இதை மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்து சளிச்சுக்கிறேன். நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். சளிச்சு வந்த லாஸ்ட் திப்பியோட சேர்த்து 1 பவுல் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 பவுல் அளவுக்கு பாசிப்பயிறு, 6-7 பட்டை, 20 போல் கிராம்பு, 10 போல் ஏலக்காய், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக மிளகு, 6-7 சுக்கு பீஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1-2 இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, எது கிடைக்குதோ அதை அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஹேர் பேக் பொடி எடுத்துட்டு இது கூட ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் தடவிட்டு அடுத்து முடியிலையும் தடவிட்டு கொண்டை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் விட்டு நல்லா மைல்டான ஷாம்பு வச்சு குளிச்சுக்கோங்க. சீயக்காய் யூஸ் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.